Taste the Daily. சாமானிய மக்களுக்கு எதிரான கட்சி பாஜக அப்படின்ற வாதம் பெருமளவு தேர்தலில் எதிரொலிக்காதா? தொடர்ந்து இப்போ எதிர்கட்சிகள் இந்த வாதத்தை வச்சுட்டே இருக்கிறாங்க. இல்லை, இப்போது மக்கள் என்ன கேட்பாங்க அப்படின்னாக்கா, இந்த 10 ஆண்டு இங்கே பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு எதிரானவர்கள், தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எதிரானவர்கள் எல்லாம் என்ன இல்லைன்னா நம்மளுடைய மற்ற மதத்தை சேர்ந்த சகோதரர்கள் எல்லாருக்கும் எதிரானவர்கள்னு சொன்னீங்கன்னா, இந்த 10 ஆண்டுகளில் பெருசாக என்ன பண்ணிட்டாங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? உடனே இவங்க வைக்கக்கூடிய வாதம் ஒன்று நான் வரேன். ஆமாம், ஒன்று நான் சொல்கிறேன். இதில் மொதல் விஷயம், ஷானவாஸ் அவர்கள் பேசும்போது சொன்னார், திமுக உடனே இந்துக்கள் எதிரி கட்சின்னு சொல்லிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் சொல்லலைங்க, காங்கிரஸ்ல இருந்தே தலைவர்கள் சொல்லியிருக்காங்க. லேட்டஸ்டா ரேவந்த் ரெட்டியே சொல்லியிருக்காரு, அவர் சனாதனத்தை பத்தி உதயநிதி ஸ்டாலின் பேசினது தவறு. அப்போ இன்னைக்கு ஒத்துப்பாங்களா? அவர் தெளிவா சொல்லிட்டாரு, நான் என்னுடைய கருத்து இதுல மாற்று கருத்தே கிடையாது, நிச்சயமா பேசினது தவறு. பாயிண்ட் நம்பர் 1. ரெண்டாவது, இவங்க என்ன தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க, ஒரு பக்கம் சமூக நீதி, நிச்சயமா இடஒதுக்கீடு வேணும். இடஒதுக்கீடு வேணுமா? வேணும். ஆனா யாருக்கு வேணுங்கிற ஒரு கேள்வி. இடஒதுக்கீடு நம்ம என்ன சொல்றோம், பழங்குடியினர், தாழ்த்தப்பட்ட மக்கள் எல்லாருக்கும் கொடுக்குறோம், பிற்படுத்தப்பட்ட ஜாதி இல்லை. ஆனா அங்க ஒரு கிரீமி லேயர்னு ஒரு கான்செப்ட் வச்சிருக்கோமா? எதுக்காக அங்க வச்சிருக்கோம்? இது சமூக நீதி மட்டும் இல்ல, எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் ஆஃப் எதுல அந்த தாழ்த்தப்பட்ட சமூகங்கள்னு சொல்லக்கூடியதுல எக்கனாமிக் வீக்கர். அப்போ இருக்கும்போது இதே எக்கனாமிக் வீக்கர்ங்கிற ஃபேக்டர் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் அளவுகளை சொல்லுங்க. இந்த இடஒதுக்கீடு 10% வாங்குறதுக்கான அளவுகளை சொல்லுங்க. எவ்வளவு தெரியுங்களா? எக்கனாமிக் வீக்கர் செக்ஷனுக்கு 8 லட்சம். எவ்வளவு இடம் வச்சிருக்கிறவரு? 999 ஸ்கொயர் ஃபீட் வச்சுட்டு இருக்கிற வரைக்கும். அதே கிராமத்துல வீடு கட்டுறவங்களுக்கு, அதுவும் எக்கனாமிக் வீக்கர் செக்ஷன், அங்க அவருடைய வருவாய் 3 லட்சத்துக்கு மேல இருக்கக்கூடாது. இது என்ன ரெட்டை அளவுகோல் இல்ல? கிராமத்துக்கு என்னங்கய்யா, வீடு கட்டுறதுக்கு, லோன் வாங்கறதுக்கு பிரதமர் மந்திரியினுடைய அந்த யோஜனா, வீடு கட்டுற யோஜனாவுக்கு வெறும் 3 லட்சம் தான் வருவாய் போதும். ஆனா அங்க இடஒதுக்கீட்டுக்கு நீங்க 8 லட்சம் வரைக்கும் உன்னுடைய வருவாய் இருக்கலாம். இது என்னது? இல்ல, நீங்க அந்த கேள்வி கேளுங்க, தவறே கிடையாது. நான் சொல்வது, நீங்க என்ன சொல்றீங்க, எக்கனாமிக் வீக்கர் செக்ஷனே தவறு. அதுவும் என்னன்னா, உங்களுக்கு தப்புன்னு தோணுதா சரின்னு தோணுது? ஒரு நிமிஷம் வரேன். நீங்க முதல்ல பரப்புரை எங்கே எப்படி ஏற்படுத்தப்படுகிறதுங்கிறத பேசிட்டு அடுத்தது வருவது சரியா தவறான வரேன். இது என்ன சொல்றாங்கன்னா, இல்ல ஒரு நிமிஷம், அதுல எத்தனை சாதிகள் இருக்கிறது? இப்ப எக்கனாமிக் வீக்கர் செக்ஷன்ல ஐயா தயவு செஞ்சு சொல்லுங்க எத்தனை சாதிகள் இருக்குது. ஆனா இங்க பரப்புரை எப்படி மேற்கொள்ளப்படுகிறதுனா, இங்கே பிராமணர்களுக்காக மட்டும்தான் இது செய்யப்படுகிறதுங்கிற பரப்புரையை தமிழகத்தில், அதுவும் குறிப்பாக காலம் காலமாக செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை செய்யறாங்களா இல்லையாங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இல்ல தோழா, இப்போ இந்த எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் எந்தெந்த சமூகங்களுக்கு எலிஜிபிள் அப்படின்னு சொல்லி எந்த இடத்துல இந்திய ஒன்றிய அரசு கொடுத்திருக்குதுன்றதை நீங்க சொல்லுங்க. 2019 முடிஞ்சு போச்சுங்க. இல்லைங்க, 2019 முடிஞ்சிருச்சு, சட்டத்தை இயற்றிட்டாங்க. 2019 மேல தேர்தலுக்கு போறாங்க. அதுக்கு முன்னாடி எந்த சர்வே எடுத்தாங்க, எந்த டாட்டா வச்சிருக்கிறாங்க, எதை சொன்னாங்க? நான் கேட்கிறேன், நீ எப்படி சொல்லுவ? இப்ப பிராமணர், இப்ப தம்பி தோழன் சொல்றாரு, பிராமணர் கோயில்ல மணி அடிச்சுட்டு இருக்கக்கூடிய பிராமணர் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் அப்படின்ற அளவுகோலுக்குள்ள அவர் வருவாரு அப்படின்னோம்னா, இந்த 8 லட்சம் வரைக்கும் வருவாய் வச்சுட்டு இருக்கிறவங்க எந்த செக்ஷன்ல வருவாங்க? அப்ப இவங்க 2 பேரும் ஒன்னா தட்டேந்து சம்பாரிச்சு வாழ்க்கையில அடுத்த தலைமுறையை மேல கொண்டு வர முடியாத பிராமணனுக்கு இருக்கா, இவங்களுக்கு இருக்கான்னா எல்லாருக்கும் ஆண் பாரா? அப்ப அது எப்படி சொல்லப்பட்டிருக்குங்க? நான் கேட்கறது என்னன்னா, தெளிவா இருக்கா? டேட்டா இருக்கா? சர்வே எடுத்தீங்களா? ஆனா இந்திய உச்சநீதிமன்றம் அப்ரூவ் பண்ணிடுச்சு, அவங்களுக்கு என்ன உடனே அப்ரூவ் பண்ணிடுச்சு. அடிப்படை இதே 10.5 கொடுக்கும் போது கேட்ட உச்ச நீதிமன்றம் இல்ல, மண்டல் கமிஷனை பத்தியே நம்ம பேசுறோம் அப்படின்னாக்கா அதையெல்லாம் அப்படியே தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்களா கடந்த காலங்கள்ல? என்னன்னா, சாமானிய மக்கள் இப்பதான் படிக்க தொடங்குறாங்க. கடந்த 2 தலைமுறைகளாக தான் IAS IPS போன்ற உயர் பதவிகளுக்கு வர தொடங்குகிறார்கள். இத அவங்களுக்கு பொறுத்து கொள்ள முடியல. அதனாலதான் இடஒதுக்கீடு யார் வந்தாலுமே எதிரானவர்களாக இருக்கிறார்கள் முதல்வர் திரு ஸ்டாலின். அதுதான் சொல்றேன், அந்த பரப்புரை தவறுன்னு நான் சொல்றேன். காரணம் என்ன அப்படின்னாக்க, நம்ம சமூகத்துல ஏற்றத்தாழ்வுகள் வேண்டாம். யாரா இருந்தாலும், ஒரு குழந்தை எந்த சமூகமாக இருந்தாலும் நன்றாக படிக்கக்கூடிய குழந்தையாக இருந்தால் அவர்களுக்கான வாய்ப்பை கொடுங்கள்னு நம்ம சொல்றோம்.
அவர்களுக்கு படிப்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுங்கன்னு சொல்றோம். ஈக்குவாலிட்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்ற ஒரு விடயத்துல நல்லா படிக்கிறது சுமாரா படிக்கிறது இல்ல. ஒரு நிமிஷம் நான் சொல்றேன், நீங்க சொல்றது புரியுது. அதாவது அததான் சொன்னேன், எந்த சமூகமாக இருந்தாலும் நீங்க அந்த குழந்தைக்கு வாய்ப்பை முதல்ல ஏற்படுத்தி கொடுங்க. இதுல என்னன்னா அந்த குழந்தைக்கு நீங்க மார்க் போட்டுற முடியாது 100ன்னு. அந்த குழந்தைக்கு படிப்பதற்கான வாய்ப்பை சமமாக ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். இங்க எப்படி இருக்குன்னா இருமொழி கொள்கைன்னு சொல்லிட்டு நீங்க மும்மொழி கொள்கைக்கு எந்த கல்வி வேணா படிக்கலாம்னு சொன்னா அதுக்கே போக மாட்டேங்கிறாங்கனாக்க, வெளியில சொல்றது இந்தி திணிப்புன்னு போய் சொல்றாங்க, எந்த மொழி வேணா படிக்கலாம். ஆனா உண்மை என்னன்னாக்க, ஏற்கனவே அதிகப்படியான மாநிலத்தின் இருக்கக்கூடிய பட்ஜெட்ல பெருமளவான பணத்தை நாங்க ஆசிரியர்களுக்கும் மற்றவங்களுக்கும் சம்பளத்திலேயே கொடுத்துடுறோன்றதுனால இன்னும் அதிகப்படியான ஆசிரியர்களை போட்டோம்னாக்க அதுக்கும் சம்பளம் கொடுக்கணுங்கிற ஒரே விஷயத்துக்காக இந்த ஏழை மக்களுக்கு அவர்களுடைய பிள்ளைகளுக்கு இந்த வாய்ப்பு மறுக்கப்படுகிறதுன்னு நான் சொல்றேன். வெவ்வேறு தலைப்புல நீங்க மாறிட்டே இருக்கீங்க. இதுதான் இத சொன்னதான் சொல்றேன். என்னன்னா சமூக நீதிக்கு சமத்துவத்துக்கு பாஜக எதிரா இருக்கு அப்படின்றதான் எதிர்க்கட்சிகளோட திரு ராகுல் தொடங்கி நீங்க 50 வருஷமா நீங்க சமூக நீதியை நிலைநாட்டல. எப்ப கேட்டாலும் சமூக நீதியை நிலைநாட்டிட்டோம்னு ஒரு பக்கம் சொல்றீங்க, இன்னொரு பக்கம் ரிசர்வேஷன் வேணும். சமூக நீதியை நிலைநாட்டிட்டீங்கன்னா அப்புறம் எதுக்கு ரிசர்வேஷன் ஒரு கேள்வியை வச்சா, அப்போ இல்ல இன்னும் கூடுதலா கொடுக்கணும் 50% மேலன்னு சொல்றீங்க. அப்போ இல்லங்க, இது தொடர்ச்சியான ப்ராசஸ் இல்லங்க, அது தொடர்ச்சியான ப்ராசஸ். அப்ப நீங்க கிளைம் பண்ணாதீங்க, நீ முடிச்சிட்டோம்னா அப்ப பண்ணிட்டோம்னு நீங்க கிளைம் பண்ணாதீங்க, நீங்க கிரெடிட் எடுத்துக்காதீங்கன்றேன். சமூக நீதி மூலமாக தான் மாநிலம் வளர்ந்து இருக்குங்கறதான அவங்க எடுத்துக்க கொள்ளக்கூடிய கிரெடிட். சமூக நீதியால மாநிலம் வளர்ந்திருக்குன்னா எல்லா அதனால இந்த நடைமுறை தொடரணும், அது நாடு பூராவும் இருக்குங்கிறதுனால இந்த நடைமுறை தொடரணும்ன்றாங்க. சமூக நீதி மேட்டர்ல மட்டும் ஒரு டிஸ்பியூட் இருக்கு. தமிழ்நாடுக்கோட சமூக நீதி வேற, அது வேற மாதிரி ஒரு ஸ்டோரி போர்டு. அது அப்படி கிடையாதுங்க. நான் சொல்லிடுறேன், சமூக நீதி வேற மாதிரி ஸ்டோரி போர்டு. இங்க நீங்க ஆல் இந்தியாவோட சமூக நீதி வேற மாதிரி ஸ்டோரி போர்டு. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ யூபியில் மாயாவதி அரசாங்கமே நடத்தியிருக்காங்க. அவங்க சமூக நீதிக்கு உட்பட்டவர்கள் தானே, அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. ஸோ அதில் அவங்க நடத்துகிறாங்களே. இப்போ அதே இடத்துல இப்போ 2வது டேர்மாக யூபியில் பிஜேபி இருக்குது. இப்போ கூட பார்த்திங்கன்னா 80 சீட்டு இப்போ இருக்குது. அதில் 75 சீட்டு நம்ம தான் பிஜேபி தான் ஜெயிப்பாங்க. அப்போ அங்கே என்ன சமூக நீதிக்கு பிரச்சனை வந்துருச்சுன்னு எனக்கு தெரியல. அதிக பெரும்பான்மையினர் அங்கே அவங்களோட பர்சன்டேஜ் இஸ் வெரி லார்ஜ். சமூக நீதி சம்மந்தப்பட்ட எல்லா உறுப்பினர்களுமே பர்சன்டேஜ் வைஸ் அங்கே லார்ஜ். இப்போ அவங்களுக்கு எந்த துன்பமும் இல்லை. அங்கே இஸ்லாமியர்களும் இருக்காங்க, பிரச்சனை கிடையாது. அங்கே தலித்தின மக்கள் பெரும்பகுதி இருக்காங்க, அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. அங்கே மோஸ்ட் பேக்வேர்டு மாதிரி யாதவ்ஸ் மாதிரி எல்லாம் இருக்காங்க, அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஒரே ஒரு எதுவுமே ஆர்டிகல் 370 பாதிக்கப்பட்டது வால்மீகி கம்யூனிட்டி. ஒரே வார்த்தை அதை நீக்கினத எதிர்த்து யார் பேசுறாங்க? சமூக நீதிக்காக குரல் கொடுக்கிறோம் சொன்னாங்க. திமுகவுடைய பிரதிநிதியும் இணைஞ்சிருக்கிறாரு. இடைவேளை பிறகு நம்ம அவரோட பேசலாம். அங்க இத்தனை ஆண்டுகள் நாங்க கவர்மெண்ட் இடைவேளை பிறகு இது ஒரு தனி கிளஸ்டரா வச்சு பேசலாம் சார். நான் வரேன். பேசலாம். Taste the Daily.